வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போகிறோம். இப்போ தான் ஆகஸ்ட் ஆரம்பிச்ச மாதிரி இருந்து டக்குன்னு 2 வாரம் போயிடுச்சு. ஸோ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ எப்பவும் போல் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கான கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 13 ஃப்ளாஷ்பேக் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் வாஸ் த சீஃப் மினிஸ்டர்ஸ் தாயுமானவர் ஸ்கீம் லான்ச்? முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? தண்டையார்பேட்டை, ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அனிமல் ஸ்டெம் செல் பயோ பேங்க் எஸ்டாப்ளிஷ்? இந்தியாவின் முதல் விலங்கு ஸ்டெம் செல் உயிர் வங்கி எங்கு நிறுவப்பட்டது? ஹைதராபாத் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரூட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரன்ஸ் பிட்வீன் அஜின் அண்ட்? இந்தியாவின் மிக நீண்ட தூரம் செல்லும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அஜின் மற்றும் எந்த இடத்திற்கு இடையே செல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை பூனே அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரோன் ஏஐ பவர்ட் ஆர்டிஃபிஷியல் ரெயின் எக்ஸ்பெரிமெண்ட் லான்ச்? இந்தியாவின் முதல் ட்ரோன் ஏஐ மூலம் இயங்கும் செயற்கை மலை பரிசோதனை எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஜெய்ப்பூர். அடுத்த கேள்வி, which airport received international architecture award 2025? சர்வதேச கட்டிடக்கலை விருது 2025 பெற்ற விமான நிலையம் எது அப்படின்னா கவுஹாத்தி விமான நிலையம். அடுத்த கேள்வி, இந்தியாவிலே வந்து சேஃபஸ்ட் சிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேங்களூர் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது, ரிஷப் யாதவ் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? வில்வித்தை. அடுத்த கேள்வி, உலக உறுப்புதான தினம் ஆகஸ்ட் 13. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. ஆகஸ்ட் 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல நேஷனல் நியூஸ் பார்க்கலாம். நேஷனல் நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, ஓகேவா? நாளைக்கு இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதை முன்னிட்டு நம்ம ஆஃபர் போட்டு ரொம்ப மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் வந்து மொத்தம் 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16, 17. ஸோ 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம 750க்கு கொடுத்துட்டு இருந்தோம். இந்த 4 நாளில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 555. ஸோ 750லேருந்து 555. இதில் வந்து உங்களுக்கு அக்டோபர்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் உள்ள அக்டோபர் 2024லேருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் டெஸ்ட் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். அதே மாதிரி யூனிட் 6 பிடிஎஃப் பைலிங்குலாட்டு 499, முன்னாடி 599 499. சப்போஸ் ரெண்டுமே வேணும்னு நினைக்கிறவங்க ஸோ நமக்கு காம்போ ஆஃபரில் 1 இயர் சிஏ ப்ளஸ் யூனிட் 6 999 பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எப்படி பே பண்ணணும் அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் இந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம். 4 நாள் மட்டும்தான். ஸோ 4 நாள் மட்டும்தான் இது வந்து வேலிடு. ஸோ யாரெல்லாம் வந்து இன்னும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலையோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 4 நாளைக்கு இந்த ஆஃபர் இருக்குது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேஷனல் நியூஸில் ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் சொன்னேன், நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே பொறுத்து நம்ம வந்து ஆஃபர் போடுறோம். ஆனால் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் யார்? ஸோ நம்மளை சுற்றி வந்து நம்மளை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கிறது யார்? நம்ம ஆர்மி இருக்காங்க, நேவி இருக்காங்க, ஏர்ஃபோர்ஸ் இருக்காங்க, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், போலீஸ், இந்த மாதிரி நிறைய குரூப் இருக்காங்கல்ல. அவங்கெல்லாம் எப்போவுமே எப்படி இருப்பாங்க? அலர்ட்டாக இருப்பாங்க. அலர்ட் ஆறுமுகம் மாதிரி சுற்றி இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அவங்க அப்படி அலர்ட்டாக இருக்கனால தான் நம்ம இன்னைக்கு ஜாலியாக வந்து நான் இங்கே இருந்து நின்று கிளாஸ் எடுக்க முடியுது, நீங்கள் உட்காந்து படிக்க முடியுது, ஒரு இடத்துக்கு நம்ம போக முடியுது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதுவும் இண்டிபெண்டன்ஸ் டேலாம் வந்துச்சு அப்படின்னா ஓவராக நிறைய இடத்துல செக்கிங் இருக்கும். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டு, பஸ் ஸ்டாண்டு, பப்ளிக் பிளேசஸ்லாம் ஓவர் செக்கிங் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய எதிரி நாடுகளாக சொல்லப்படக்கூடிய நாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவை அடிக்கணும் அப்படின்னா முக்கியமான நாளில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஏன்னா அது வந்து இந்தியாவுக்கு அவமானம் மாதிரி, அவங்களுக்கு பெருமை மாதிரி, ஓகேவா? அப்போ வந்து அதனால தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு சில தாக்குதல்கள் பண்ணணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து சோதனை பயங்கரமாக இருக்கும். ஸோ இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு ஆப்ரேஷன் அலர்ட் அப்படிங்கிறது. ஸோ விச் இன்ஸ்டிடியூஷன் லான்ச் ஆப்ரேஷன் அலர்ட்? எந்த நிறுவனம் ஆப்ரேஷன் அலர்ட்டை தொடங்கியது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ரேஷன் அலர்ட் அப்படிங்கிறது யார் ஆரம்பிச்சது அப்படின்னா எல்லை பாதுகாப்பு படை. ஸோ யாருடையது இந்த ஆப்ரேஷன்? பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, எல்லை பாதுகாப்பு படை, பிஎஸ்எஃப், தமிழில் எல்லை பாதுகாப்பு படை. இந்த எல்லை பாதுகாப்பு படை அப்படிங்கிறது வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க அப்படின்னா டிசம்பர் 1,
1965 தான் எல்லை பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. இந்த எல்லை பாதுகாப்பு படை பார்டர்னு இருக்கு. எந்த பார்டரை பாதுகாப்பாங்க? எல்லா பார்டரையும் இவங்களா பாதுகாத்துக்காங்க இல்ல. எந்த பார்டர்லாம் இவங்க பாதுகாப்பாங்க அப்படின்னா பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ், அதாவது இந்தியா பாகிஸ்தான் அண்ட் இந்தியா பங்களாதேஷ் பார்டரை பாதுகாக்கிறது தான் இவங்களுடைய பிரதான வேலை. ஓகேவா? இந்த ஆப்ரேஷன் அலர்ட் இப்போ எதுக்கு அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போறனால ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் ஓகேவா ஃபுல் அலர்ட்ல இருப்பாங்க. எந்த வகை பிரச்சனையும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்டர், அதாவது இப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்டர்னா ராஜஸ்தான் இந்த சைட்ல எல்லாம், காஷ்மீர் இந்த சைட்லாம், அதே மாதிரி பங்களாதேஷ் பார்டர்னா வெஸ்ட் பெங்கால் அந்த சைட்லலாம் ஃபுல் சர்வைலன்ஸ்லேயே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 டிசம்பர் 1965 இதெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வேற சில விஷயங்கள் நான் கொடுத்துருக்கேன். பிஆர்ஓனா என்ன? பிஆர்ஓனா என்ன? பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ எல்லை சாலைகள் அமைப்பு. ஸோ எல்லை சாலைகள் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன், பிஆர்ஓ அப்படிங்கிறது பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1960 1960 வந்து இந்த பிஆர்ஓ அப்படிங்கிற அமைப்பு வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா? அதே மாதிரி சிஐஎஸ்எஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஏர்போர்ட்டு அப்புறம் இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் எல்லாம் பாதுகாப்பு இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ஆர்மி கிடையாது, அவங்கெல்லாம் சிஐஎஸ்எஃப், அந்த ஆர்மி ட்ரெஸ் மாதிரி இருக்கும். அவங்க வந்து சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மத்திய தொழிற்காவல் படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிஐஎஸ்எஃப் அப்படிங்கிற சிஐஎஸ்எஃப்பும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இவங்க வந்து 1969 ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு அடுத்தது இன்னொன்று கொடுத்துருக்கு சிஆர்பிஎஃப். இது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், மத்திய ரிசர்வ் காவல் படை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1949 முன்னாடியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1949 மறுபடியும் வந்து ரீஃபர்பிஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ இந்த இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஐஎஸ்எஃப்னா 1969, அதே மாதிரி சிஆர்பிஎஃப்னா 1949, பிஆர்ஓ அப்படிங்கிற அமைப்பு எல்லை சாலைகள் அமைப்பு வந்து 1960, பிஎஸ்எஃப் எல்லை பாதுகாப்பு படை வந்து 1965. இது எல்லாமே முக்கியம். அதே மாதிரி இன்னொரு சின்ன செய்தி பகிரணும்னு ஆசைப்பட்டேன். பிஆர்ஓன்னு சொன்னோடனே ஒரு 1 வீக் இருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க கால் பண்ணாங்க. இந்த மாதிரி எங்கே இருந்துன்னா அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து கால் பண்ணார். ஸோ அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து உண்மையில் ஊருட்டெல்லாம் இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர், அதாவது சில பேர் அருணாச்சல் பிரதேஷில் இப்போது இவங்க ஒருத்தங்க இருந்தாங்க, காஷ்மீரில் வந்து ஒருத்தர் இருக்கார், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவர் சிஐஎஸ்எஃப்ல ஒர்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஊரில் அங்கங்கே வேறு ஸ்டேட்லேயும் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில பேர்லாம் வந்து சவுதியிலேருந்துலாம் பார்ப்பாங்க, அதாவது ஃபேமிலியோடு அங்கே போயிருப்பாங்க, இங்கே வரும்போது எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இருக்காங்க. ஸோ ஓகே, ஜஸ்ட் இப்போ என்ன சொல்ல வரேங்கிறது அந்த ரூட் போயிடலாம். அதாவது அருணாச்சல் பிரதேஷில் இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் ஒர்க் பண்ணுறாரு. ஓகேவா? இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் ஒர்க் பண்ணுற அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் எப்படி பேசினார். இந்த மாதிரி வந்து சார் அவரோட சில பர்சனல் இஷ்யூஸ்லாம் சொல்லிவிட்டு எப்படி படிக்கணும் இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. குரூப் 2 எய்ம் பண்ணுறேன், எப்படி படிக்கணும், குரூப் 1க்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்லாம். ஸோ அப்போ அவர்கிட்ட நம்ம ஒரு க்யூரியஸாக இருக்கும்ல அருணாச்சல் பிரதேஷ், நம்ம ஏன்னா ஃபுல்லாக நம்ம வந்து தியரியிலே படித்தது, நம்ம வந்து பார்த்தது கிடையாது. ஸோ அப்போ அவர் வந்து அங்கே சொல்லும்போது என்ன, அருணாச்சல் பிரதேஷ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து கொஞ்சம் த்ரெட்டெல்லாம் இருக்கும், உள்ளூரில் நிறைய குரூப்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் சொன்ன ஒரு விஷயம், நம்ம எப்போவுமே இல்லை நெகட்டிவ் எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பாசிட்டிவ் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதாவது என்னென்னா ஃபுல்லாக ரோடெல்லாம் பயங்கரமாக போட்டாங்க. உங்களை அருணாச்சல் பிரதேஷ்னாலே தெரியும், அது ஹில்ஸ் இந்த மாதிரிப்பட்ட இடங்கள், ரோடெல்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க சார், ரொம்பவே வந்து அதனால் கனெக்டிவிட்டி எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நானும் டக்குன்னு அருணாச்சல் பிரதேஷில் பிஜேபி ரூலிங், நானும் சொன்னோன்னே ஏதாவது திட்டுவாருன்னு பார்த்தா அவர் இந்த மாதிரி சொன்னார். ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன சங்கீட்லாம் நினச்சாங்க, சொன்னவரும் ஒரு முஸ்லீம். ஓகேவா? அதனால் வந்து ஜஸ்ட் எது பாசிட்டிவான விஷயங்களோ அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ பார்டர் ரோட்ஸ், அதாவது அந்த ரோடெல்லாம் போட்டது வந்து பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் அருணாச்சல் பிரதேஷ், ஏன்னா சைனா பார்டர் அந்த சைடில் வரக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ கருத்துரிமை, அதாவது வந்து பேசுறதுக்கு வந்து நமக்கு வந்து கையில் ஃபோன் இருக்குது, நம்ம வந்து பேச்சு சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், கண்ட மேனிக்கு வந்து யாரையாவது பற்றி தப்பாக பேசுறது, பெரிய பெரிய லீடர்ஸ் பற்றி தப்பாக பேசுறது, நம்ம சிஎம்ஐ பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், பிஎம்ஐ பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை தனி ஒரு மனித தாக்குதலாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஹேட் ஸ்பீச்சஸ் நிறைய இருக்குது சோஷியல் மீடியாவில், யாரெல்லாமோ போடுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதை கண்காணிக்கிறதற்காக
ஒரு புதிய ஒரு திட்டம் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய பெயர் வந்து கருட சக்தி. ஸோ விச் ஸ்டேட் லான்ச் த சோஷியல் மீடியா மானிட்டரிங் இனிஷியேட்டிவ் கருட சக்தி. கருட சக்தி என்ற சமூக ஊடக கண்காணிப்பு திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது அப்படின்னா மகாராஷ்டிரா. ஸோ அதாவது புரிஞ்சுதா, கருட சக்தினா அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது அங்கங்கே யாரும் சும்மா ஹேட் ஸ்பீச் தப்பு போடுறது, திட்டி போடுறது, இந்த மாதிரி வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி இது பண்ணுறது, அந்த போஸ்ட்னால நிறைய வன்முறைகள் ஏற்படலாம். ஸோ அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு. ஸோ அதனுடைய பேர் தான் கருட சக்தி. மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா நம்ம ஆல்ரெடி நம்ம 2 முக்கியமான நியூஸ் பார்த்தோம் சமீபத்தில், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி, கணேஷ் சதுர்த்தியை வந்து நமக்கு மாநில விழாவாக அறிவித்த மாநிலம் எது, அதாவது அவங்க ஸ்டேட் ஃபெஸ்டிவலாக கொண்டாட போகிறாங்க கணேஷ் சதுர்த்தி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஸ்டேட்டஸ், அதாவது லைஃப் ஸ்டாக், அதாவது கால்நடைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சர் ஸ்டேட்டஸ் விவசாய அந்தஸ்து வழங்கப்பட்டது. அதாவது முதல்ல கால்நடைகளுக்கு வந்து விவசாய அந்தஸ்து வழங்கிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் அதுவும் மகாராஷ்டிரா. விநாயகர் சதுர்த்தியை வந்து மாநில விழாவாக அறிவித்த மாநிலம் எதுன்னு கேட்டாலும் அதுவும் மகாராஷ்டிரா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸு. ஸோ இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இடம் சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல வச்சு ஒரு மாநாடு நடக்க போகுது. என்ன மாநாடு, இது என்ன இடம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்தினுடைய பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவாசா. எங்கே இருக்குது அப்படின்னா டர்க்மேனிஸ்தானில் இருக்கக்கூடிய இடம். ஓகேவா? ஸோ அங்கெல்லாம் மசூதி எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த டர்க்மேனிஸ்தான் அந்த சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இஸ்லாமிக் கண்ட்ரி. அந்த அதாவது இப்போ நம்ம வந்து இங்கே தாஜ்மஹால் இந்த சைட்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி அந்த டர்க்மேனிஸ்தான், கசகஸ்தான் அங்கே உள்ள அந்த மசூதிகள் எல்லாமே வந்து பயங்கரம், அதாவது தாஜ்மஹால் மாதிரியே எல்லாமே இருக்கும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேசஸ் தான் அங்கே உள்ளது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனே அந்த பெர்ஷியன் டைப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அங்கே பார்த்துடலாம். வேர் வாஸ் த யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் லேண்ட்லாக்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஹெல்ட், அதாவது தேர்ட் யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ், ஐக்கிய நாடுகள் சபையில் நிலத்தால் சூழப்பட்ட வளரும் நாடுகள் மாநாடு எங்கு நடைபெற்றது. அது என்ன நிலத்தால் சூழப்பட்ட லேண்ட் லாக்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்தியா வந்து லேண்ட் லாக்டு கண்ட்ரியா அப்படின்னு கேட்டால் இல்லை. லேண்ட் லாக்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்தியா எப்படி இருக்குது, இந்த சைடு கடல், இந்த சைடு கடல், இங்கே கடல், இங்கே மட்டும்தான் நமக்கு வந்து யார் இருக்கா, நாடுகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே இது சில நாடுகள் இருக்கும். ஓகேவா? சில நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இங்கே இருக்குது அப்படின்னா சுற்றி 4 நாடுகள் இருக்கும். அந்த நாடுக்கு வந்து கடலுக்கு அக்சஸே இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உலகத்தில் வந்து லேண்ட் லாக், அதாவது 4 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா லேண்டால் லாக் ஆகிருக்கும், கடலுக்கு வந்து அக்சஸே இருக்கா. ஒரு நாட்டுக்கு வந்து வணிகம் பண்ணுறது அப்படின்னா கடல் ரொம்ப முக்கியமான விஷயம். இது கடல் வந்து டைரக்ட் அக்சஸ் இல்லாத நாடுகள் தான் லேண்ட் லாக்டு, அதாவது நிலத்தால் சூழப்பட்ட நாடுகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம உலகத்தில் 44 நாடுகள் கிட்ட இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு அமைப்பு, அதுக்கான ஒரு மாநாடு எங்கே அப்படின்னா டர்க்மேனிஸ்தானில் ஆவாசா அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றது. ஸோ டர்க்மேனிஸ்தான் அப்படின்னு சொன்னோடனே அதனுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அஷ்காபாத் அப்படிங்கிறது அதனுடைய கேபிட்டல். ஓகேவா? அதே மாதிரி அதனுடைய கரன்சியை வந்து மனாத் அப்படின்னு சொல்லுவாங்க. கரன்சி வந்து அது நாட்டினுடைய நாணயத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மனாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அஸ்காபாத். ஓகேவா? அஸ்காபாத் மனாத், டர்க்மேனிஸ்தானி மனாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே நமக்கு எங்கேயாச்சும் இந்த எஸ்எஸ்சி போன்ற எக்ஸாம்லலாம் வந்து இந்த கேபிட்டலு, இந்த மாதிரி கரன்சி இதெல்லாம் மேட்ச் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. ஓகேவா? அப்போ லேண்ட்லாக் கண்ட்ரிஸ்னால் என்ன புரிஞ்சு அந்த மாநாடு எங்கே நடைபெற்றதும் வந்து ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ நமக்கு ரேப்பிடோ தெரியும்ல, ரேப்பிடோவில் வந்து ஃபுட் டெலிவரிக்கு தனியாக ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பேர் வந்து ஓன்லி. ஓகேவா? ஸோ ஓன்லி அப்படிங்கிற ஆப் வந்து யாரோடையது அப்படின்னா ரேப்பிடோவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுட் டெலிவரிக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஃபுட் டெலிவரின்னு சொன்னோன்னே இன்னொரு முக்கியமான ஒரு ஆப் என்ன அப்படின்னா ஜொமேட்டோ. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜொமேட்டோவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிராண்ட் அம்பாசிடர், விளம்பர தூதராட்டு, அந்த ஜொமேட்டோவுடைய விளம்பர தூதராட்டு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷாருக் கான் அவர்களை வந்து ஜொமேட்டோவுடைய விளம்பர தூதர், பிராண்ட் அம்பாசிடராக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம வந்து முக்கியமான விஷயங்கள். அதுக்கு அடுத்த கேள்வி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவார்ட்ஸு. ஸோ அவார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுய உதவி குழுவுக்கு வந்து விருது கிடச்சிருக்கு. அதாவது சாதாரண விருது இல்லை, ஐநாவினுடைய விருது. ஸோ என்ன விருது, அந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பார்த்துடலாம்.
ஸோ உள்ளே போய் பார்த்தலாமா? ஸோ இந்த சுய உதவி குழுவினுடைய பெயர் வந்து பிபி ஃபாத்திமா. பிபி ஃபாத்திமா விமன்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப். பிபி ஃபாத்திமா பெண்கள் அதாவது மகளிர் சுய உதவி குழு. இது வந்து தீர்த்தா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. தீர்த்தா அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்குது. அங்கே உள்ள சுய உதவி குழுக்கு தான் என்ன விருது கிடச்சிருக்கு அப்படின்னா ஈக்குவேட்டர் அவார்ட் 2025. அப்போ விச் ஸ்டேட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஒன் த ஈக்குவேட்டர் அவார்ட் 2025? அதாவது எந்த மாநிலத்தின் சுய உதவி குழு குழுவிற்கு 2025ஆம் ஆண்டுக்கான பூமத்திய ரேகை விருதை வென்றது அப்படின்னா கர்நாடகாவில் உள்ள பிபி ஃபாத்திமா மகளிர் சுய உதவி குழுக்கு. இந்த விருது எதுக்கு, இந்த விருது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா UNDP, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. UNDP இந்த அமைப்பு தான் வந்து இந்த ஈக்குவேட்டர் அவார்டு அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அப்போ யார் கொடுக்குறாங்கன்னா UNDP கொடுக்குறாங்க. யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா கர்நாடகாவை சேர்ந்த ஒரு மகளிர் சுய உதவி குழு. எதற்காக அப்படின்னா வந்து ஒரு சஸ்டைனபிள் லைஃப்னா ஒரு நிலையான வாழ்க்கைக்காக நேச்சுரலான சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது, இயற்கையான ஒரு தீர்வுகள் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இது. ஓகே, ஒன்றும் இல்லை, இவங்க வந்து அங்கே உள்ள பூர்வகுடி மக்கள் மாதிரி, ஓகேவா, அங்கே உள்ள பழங்குடியினர் மக்கள் மாதிரி, ஓகேவா, அவங்க வந்து இயற்கையை அழிக்காமல் அவங்களுடைய சுய உதவி குழுக்களில் நிறைய ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால பிபி ஃபாத்திமா மகளிர் சுய உதவி குழுக்கு இந்த ஈக்குவேட்டர் ப்ரைஸ் அப்படிங்கிறத UNDP அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது வந்து விளையாட்டு செய்திகளில் பார்க்கும்போது, அதாவது டோனி போயிட்டாரு, விராட் கோலி போயிட்டாரு, ரோஹித் சர்மா போயிட்டாரு, இந்தியன் டீம் அவ்வளோதானா அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் வந்து அப்படியே இந்தியாவுடைய பிரின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்திய கிரிக்கெட்டினுடைய பிரின்ஸ் அப்படின்னு, இளவரசர் அப்படின்னு யார் அப்படின்னா சுப்மன் கில். பயங்கரமாக ஆடினார். டெஸ்ட் மேட்சாக இருக்கட்டும், ODIவாக இருக்கட்டும், T20, IPL எல்லாத்துலேயும் செம்மையாக ஆடுறாரு. இந்தியன் கிரிக்கெட் இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. சுப்மன் கில் வந்து நம்ம பெருமையாக பேசிகிட்டே போகலாம். நம்ம பெருமையாக பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. அவருடைய டேலண்ட்டுக்கு விருது கிடச்சிருக்கு. ஜூலை மாதத்தினுடைய ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஸ்கூலில் ரிப்போர்ட் கார்டு கொடுக்க மாதிரி இந்த ICCயில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலிருந்து விருது கொடுப்பாங்க. நான் பிளேயர்ஸை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜூலை 2025 விருது வந்து ஆண்களில் வந்து யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா சுப்மன் கில் இந்தியாவை சேர்ந்தவர். அதே இது பெண்களில் சிறந்த வீராங்கனை யார் அப்படின்னா சோஃபியா டன்க்ளே வந்து இங்கிலாந்து வீராங்கனை. ஓகேவா. ஸோ அதாவது இவர் இந்தியாவை சேர்ந்தவர், இந்தியாவுக்காக நிறைய அடிச்சிருக்காரு. சோஃபியா டன்க்ளே இந்தியாவுக்கு எதிராக நிறைய அடிச்சிருக்காங்க. இந்தியானாலே பொழப்பாங்க, சில பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, இந்த டீம் கூட கண்டிப்பாக வந்து அடிச்சே ஆவேன் அப்படின்னு. இப்போ CSKக்கு எதிராக பொலாட் அடிக்கிற மாதிரி, மும்பைக்கு எதிராக பட்லர் அடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி தான் சோஃபியா டன்க்ளே இந்தியானாலே அடிப்பாங்க. ஸோ இங்கிலாந்து பிளேயர். ஸோ இவங்களுக்கு வந்து சிறந்த மகளிர் வீராங்கனை விருது இங்கே சுப்மன் கில்லு கிடச்சிருக்கு. ஓகேவா, டன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புட்ட பொம்மா பாட்டுக்கெலாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடிருப்பார் டேவிட் வார்னர். பாவம் ஆக்ஷனில் யாரும் எடுக்கல. ஸோ டேவிட் வார்னர் அவர்கள் வந்து ஒரு ரெக்கார்ட் விராட் கோலியை தாண்டியிருக்காரு. விராட் கோலியை தாண்டினா என்ன ரெக்கார்டுப்பா அப்படின்னா 5th ஹையஸ்ட் ரன் கெட்டர் T20 போட்டியில். T20 இன்டர்நேஷ்னல் இல்லை, T20 இன்டர்நேஷ்னல் அப்படின்னா என்ன? T20 இன்டர்நேஷ்னல் சர்வதேச T20 போட்டிகளுக்கும் T20 கிரிக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? T20 அப்படின்னா வந்து எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இப்போ அவர் ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடுறது, SRHக்கு விளையாடுறது, இல்லை வேறு எந்த டீமுக்கு கிளப்புக்கெலாம் ஆடுவாங்கள்ல. அதே T20 இன்டர்நேஷ்னல் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய நேஷ்னல் டீமுக்கு விளையாடுறது மட்டும்தான் வந்து கால்குலேட் ஆகும். ஓகேவா. ஸோ நம்ம பிளேயர்ஸ் வெளியே நேஷ்னல்லாம் பெரிய அளவுக்கு விளையாட மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து எல்லா கிளப்புக்குமே ஆடுவாங்க. ஒவ்வொரு ஊரில் பாகிஸ்தான் ஆடுவாங்க, ஆஸ்திரேலியா ஆடுவாங்க, சவுத் ஆப்பிரிக்கா லீக் ஆடுவாங்க, எல்லா லீக்லேயும் ஆடுவாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 5th ஹையஸ்ட் ரன் கெட்டராக யார் ஆயிருக்காங்க அப்படின்னா டேவிட் வார்னர், ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர். விராட் கோலியை தாண்டி அவர் வந்து 5வது. அப்போ விராட் கோலி தான் 5வது இடத்துல இருந்தார். அவர் தாண்டி 5வது இடத்துல போனாலும் இது பேசும் பொருளாக. அப்போ 5வதுனா அப்போ முதல் இடத்துல யார்? முதல் இடத்துல எப்போவுமே யூனிவர்சல் பாஸ் யார்? கிறிஸ் கெயில் அவர்கள் தான் வந்து முதல் இடத்துல இருக்கார். ஓகேவா, டன், கிளியர் தானே? அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸில் இன்னைக்கு ஒரு முக்கியமான டே, நம்ம பங்காளிக்கு பிறந்த நாள். ஓகேவா, நாளைக்கு நமக்கு பிறந்த நாள், இன்னைக்கு நம்ம பங்காளிக்கு பிறந்த நாள், பாகிஸ்தானுடைய இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகேவா, என்னவா இருந்தாலும் இரு தலைவர்களுக்கு இடையே முழுக்கு, இது நாடுகளுக்கு இடையே பிரச்சனை. ஆனால் அங்கே உள்ள மக்களும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மக்கள் தானே. அங்கே உள்ள ஒரு தாயும் தந்தையுமே கூட அவங்க ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பசங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக.
ஸோ அந்த நாட்டுக்கும் வந்து சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் சார்பாக வந்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிக்கலாம். ஸோ வந்து ஆனால் எங்கள் கூட இந்தியா கூட வம்பு பண்ணாமல் இருங்க, ஓகேவா? ஸோ பாகிஸ்தான் சுதந்திர தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா ஆகஸ்ட் 14 ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி நிறைய தியரி இருக்குது, ஏன் ஆகஸ்ட் 14 அப்படின்னு சொல்கிறதுக்கு. என்ன அப்படின்னா, அதாவது உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் இங்கே இருக்கும், இந்தியா இங்கே இருக்கும். ஓகே, முதல்ல வந்து இங்கே வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இறங்கிட்டு ஆகஸ்ட் 14 நைட்டே வந்து அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் இதில் கையெழுத்து போட்டாங்கன்னு ஒரு கதை உண்டு. இன்னொரு கதை எப்படி அப்படின்னா, ஆகஸ்ட் 15 தான் அவங்களுக்கும் கொடுத்தாங்க, ஆனால் கராச்சி டைமிங் படி அது ஆகஸ்ட் 14 மிட் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ரமடான், அது அப்போது ரமடான் மாதம் போல். ஆக்சுவலி ரம்ஜான் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதம். ஓகே, ரம்ஜான் அப்படிங்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் நமக்கு தெரியும், முஸ்லீம்களுக்கு தெரியும், பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரம்ஜான் அப்படிங்கிறது ஒரு மாதம். இப்போ நமக்கு வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இருக்குல்ல, அதே மாதிரி அவங்களுடைய இஸ்லாமிக் கேலண்டரில் ரமடான் அப்படிங்கிறது ஒரு மாதம். ஓகேவா? ஸோ அந்த மாதத்தினுடைய 27வது 26வது நாளோ புனிதமான நாள். ஸோ அந்த நாளை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனிவே ஆகஸ்ட் 14 1947 பாகிஸ்தானுக்கு ஹாப்பி பர்த்டே, இண்டிபெண்டன்ஸ் டே. முகமது அலி ஜின்னா வந்து அங்கே ரூலராக பதவியேற்றார். நமக்கு அடுத்த நாள் நாளைக்கு நம்மளுடைய இது நம்ம கூட வேறு நிறைய நாடுகள், அதாவது அதே நாளில் அதே வருடத்தில் இல்லை, வேறு வருடங்களில் வாங்கினாங்க. ஏன் ஆகஸ்ட் 15 சூஸ் பண்ணாங்க அப்படின்லாம் நம்ம வந்து நாளைக்கு உள்ளதில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரில் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் 555, யூனிட் 6 PDF 499, ஓவரால் மெகா ஆஃபர் வந்து மெகா காம்போ 999. நான் கொடுத்துருக்க இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதுக்கு பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மெட்டீரியல் சாம்பிள் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். யூனிட் 6 உடைய இதுவும் உங்களுக்கு இந்த யூனிட் சிஏ சப்ஸ்கிரிப்ஷனோடைய பார்த்தீங்கன்னா வீக்லி PDF சென்ட் பண்ணணும்னு சொன்னேன். வீக்லி PDF இந்த மாதிரி இருக்கும். நம்ம கிளாஸில் எடுக்கிற கண்டென்ட், சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு, இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இம்பார்ட்டன்ட் எல்லாம் ஹைலைட் பண்ணி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருப்போம். இங்கிலீஷ்லேயும் இருக்கும், அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்லையும் இருக்கும். நீங்கள் பைலிங்குவல் மெட்டீரியல் தான் எல்லாமே. டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வந்து மொத்தம் 25 கேள்வி, ஒரு மாதத்துக்கு 100 கேள்வி, எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸு, மேட்ச் த ஃபாலோயிங், இந்த மாதிரி இப்போ உள்ள ஸ்டாண்டர்டில் தான் இது பண்ணியிருப்போம். இதுக்கும் நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். யூனிட் 6 பார்த்திங்க அப்படின்னா 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். சிலபஸ் வைஸ் எல்லாமே 1லேருந்து ஆரம்பித்து எல்லாமே போயிட்டுருக்கும். இதே மாதிரி தமிழ்லையும் இது கூட 500 திருக்குறள் வித் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அதே மாதிரி 3 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் PDFும் இதில் இன்க்ளூட் ஆகிடும். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த 4 நாள் ஆஃபர் இருக்குது, இந்த 4 நாள் ஆஃபரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தினம் ஒரு திட்டம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து வானவில் மன்றம் அப்படிங்கிற திட்டம். நம்ம இப்போ கூட அந்த மாநில கல்விக் கொள்கையில் இதை பற்றி பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது எப்போ ஆரம்பித்தாங்க? நவம்பர் 28, 2022. ஓகே, நவம்பர் 28, 2022 காட்டூர் பாப்பாக்குறிச்சி ஸ்கூல். ஓகேவா? ஸோ காட்டூர் பாப்பாக்குறிச்சிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல். அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அங்கே உள்ள ஸ்கூலில் இந்த திட்டம் ஆரம்பித்தாங்க. என்ன திட்டம் அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு பயனாளிகள் யார் அப்படின்னா 6 to 8, 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஸ்டெம் ஆய்வகங்கள் வந்து அமைக்கிறது. ஸ்டெம் ஆய்வகங்கள்னால் என்ன? சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். அதாவது எங்கும் அறிவியல் யாவும் கணிதம். இதனுடைய முழக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கும் அறிவியல் யாவும் கணிதம். ஸோ வந்து சயின்ஸ்லையும் மேக்ஸ்லையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லேர்னிங், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வே ஆஃப் லேர்னிங், அதாவது வந்து ஒரு செயல்முறை கல்வி, அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு திட்டம் வானவில் மன்றம் அப்படின்னு திருச்சியிலேருந்து ஆரம்பித்தாங்க. நவம்பர் 28, 2022 நம்மளுடைய மாநில கல்விக் கொள்கையில் இது பேசப்பட்டது, அதனால் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷனில் நேற்று கேட்ட கேள்வி மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லியிருந்தேன். ஆர்டிகிள் 53 அப்படியே டைரெக்டாக மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் வெஸ்டட் வித் த பிரசிடென்ட். மத்திய அரசு இந்தியாவின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. 352 தேசிய அவசர நிலை, நேஷனல் எமர்ஜென்சி. 76 அட்டார்னி ஜெனரல், இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர். 75 பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், பிரதமர் நியமனம். ஓகேவா? நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் போட்டீங்க. இப்போ இன்னைக்கான கேள்வி, who among the following was elected as the temporary chairman of the first meeting of the Indian Constitution Assembly? இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ JP கிருபாலினி, ஆப்ஷன் பி டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா,
ஆப்ஷன் சி டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் டி டாக்டர் BR அம்பேத்கர். சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்கு. அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை டெலகிராம் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலும் வரும். இதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் போடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஆன ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இது தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், கலைச்சொற்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதில் ஷேர் பண்ணுவோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. ஆப்ரேஷன் அலர்ட் வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் BSF ஸ்டார்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சோஷியல் வந்து கருட சக்தி அப்படிங்கிறது மகாராஷ்டிரா உடையது. நெக்ஸ்ட் லேண்ட்லாக் டெவலப்பிங் கண்ட்ரிஸுடைய UN மாநாடு டர்க்மேனிஸ்தான். நெக்ஸ்ட் ஈக்வேட்டர் அவார்ட் கர்நாடகாவில் BB ஃபாத்திமா மகளிர் சுய உதவி குழு. நெக்ஸ்ட்டு ICC பிளேயர் ஆஃப் த மந்த் ஜூலை 2020 சுப்மன் கில்லுக்கும் சோஃபியா டங்க்லேக்கும். அதுக்கடுத்தது 5th ஹையஸ்ட் ரன் கேட்ட டேவிட் வார்னர். அடுத்து பாகிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் டே நமக்கு ஆகஸ்ட் 14 வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் போடுற குவிஸ் எல்லோரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் எல்லோரும் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, நாளைக்கும் இருக்கும் கிளாஸு. காலையில் 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்க்கு மறக்காமல் வந்துடுங்க. மீண்டும் நாளை காலையில் 7 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.